ஏன் சித்தி உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சித்தப்பா பீரோல வைக்கிறீங்க? ஏன்னா சித்தப்பா நானும் இனிமே ஒன்னா தானே இருக்க போறோம். அதனால தான் என் ட்ரெஸ்லாம் எடுத்து ஒன்னா வைக்கிறேன். இது என்ன சித்தி? இதுவா? இது சாமி உண்டியல். நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும் சாமி கும்பிடக்கூடாது. நமக்கு சாமி நல்லது பண்ணும்போது கூட தேங்க்ஸ்ன்னு சொல்லி உண்டியல்ல காசு போடணும். இப்போ எதுக்கு காசு போட்டீங்க? ஏன்னா எனக்கு கார்த்திகா கீதான்னு புதுசா 2 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காருல, அதுக்காக தேங்க்ஸ் சொன்னேன். நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற? அழகப்பா மெட்ரிகுலேஷன்ல. நீ? நானும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். சரி சரி. விசாலாட்சி, ஆயா கல்யாண சாரிக்கு ஆளுங்க வருவாங்க. பலகாரத்தை சாப்பிட்டு பட்டுச்செல்லியை கட்டிட்டு இரு. சரி வா போலாம். உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? எனக்கு சயின்ஸ் பிடிக்கும். சயின்ஸ் பிடிக்குமா? சித்தப்பா சொல்றேன். நீ எத்தனையோ சாமி பார்த்திருப்ப. இந்த உலகத்திலே எங்க வீட்டு சாமி தான் அழகான சாமி. அதை நீ பார்க்க வேணாமா? கமலா, அந்த சாமி விட்ட தரையன். வந்துட்டேனே. இங்க பாரு. ஏய் இங்க பாருடி. தள்ளு மெதுவா. ஏய் இருங்க, பின்னாடியே போகாம. நான் சொன்னது சரிதானே? என்ன கண்ணாடி? எப்போவுமே எங்கள் ஐயா சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல தன்னை கும்பிடணும்னு. அதனால் எங்கள் வீட்டில் கண்ணாடி தான் சாமி. பாத்தியா எங்கள் வீட்டு சாமி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூஜை ரூம். அதனால என்ன? பூஜை ரூம்ல ஒரு சாமி இன்னொரு சாமிக்கு ஒத்து கொடுக்கலாம், தப்பே இல்லை. To watch more, log on to www.erosentertainment.com.